கடைசியாக அவர் வந்து தம்பி திருச்சி சூர்யா எடுத்திருப்பார், பேட்டி எடுத்திருப்பார். அதுக்கு பிறகு வந்து எங்கன்னே தெரியல, அவர் கடத்தப்பட்டாரா இல்லை அப்ஸ்காண்டிங்கில் இருக்கிறாரா, எங்கே இருக்கிறாரு எதுவுமே தெரியல. 21ஆம் இரவு சத்வாச்சாரியில் பகுதியிலிருந்து அவர் வந்து காணாமல் போயிட்டார். அவர் வந்து தலைமறைவாயிட்டாரா இல்லை அவரை கூட்டிகிட்டு போனவங்க யார் எதுவுமே தெரியவே இல்லை. ஆனால் ஒரு செய்தியும் வந்து சொல்கிறாங்கன்னு கேட்டால், அது வந்து குறிப்பிட்டு சொல்லப்போனா அந்த பாட்ஷான்னு வந்து அவரோட பார்ட்னர் இருக்கிறார்ல, பங்குதாரர் இருக்கிறார்ல, அவருக்கும் இவருக்கும் கொஞ்சம் கருத்து வேற்றுமை சமீப காலமாக இருந்தது. அடிப்படையில் உண்மை தானே, அதை நீங்கள் மறைக்கூடாது இல்லை. இப்போ அண்டா செஞ்சர் என்ன சொல்கிறாருன்னா, தாயை கலங்கப்படுத்துகிறாங்க. தாயெல்லாம் யாரும் கலங்கப்படுத்தலை, இருக்கிற உண்மையை வந்து பார்த்திங்கன்னா அங்கே பேசப்படுது, அவ்வளோதான். தாயை வந்து யாரும் கலங்கப்படுத்தலை, அவங்களே சொல்கிறாங்க. அப்போ அதை நீ மறைக்கக்கூடாதுல்ல. நீங்கள் ஒரு சார்பு நிலையை எடுத்து பேசும்போது கடந்த ஆட்சி திமுக ஆட்சியில் எவ்வளோ கிழிச்சிங்கன்றது நம்ம மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நீங்கள் எவ்வளோ சொம்படிச்சிங்கன்னு தெரியும். இந்த வாய் எங்கே வந்து விளாத்திக்குளம் மேட்ரு போயிருந்தபோது வந்து பார்த்தீங்கன்னா வந்து எங்கே போயிருது, இந்த அண்டா செந்தில் வாய் எங்கே போயிருந்தது? அதை வந்து பார்த்தீங்கன்னா மாரிதாஸ் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, அவனை கூப்பிட்டு என்ன செய்யணும், அவனுக்கு வந்து எப்பா இப்படிலாம் பேசாதப்பான்னு சொல்லி அவனுக்கு வந்து ஒரு அட்வைஸ் பண்ணி அவனுக்கு வந்து அறிவுறுத்தணும். இது எப்போ நியாயமாக நடந்துக்கணும்? முதல்ல நீங்கள் பேசுகிறதே சரி கிடையாது. மாரிதாஸே நான் சொல்கிறேன், ஒரு அமைச்சரை வந்து பார்த்தீங்கன்னா பெண் அமைச்சரை அது இதுன்னு பேசுகிறீங்க, ஏதோ ஆடு மாடுகளை பேசுகிற மாதிரி. அந்த ஆள் இந்த ஆள் அவன் இவன் அமைச்சர்களை பேசுகிறது. முக்தாருடைய காணொலி ஏன் வரலை அப்படின்னு வந்து நம்ம வந்து தேடும்போது சில கருத்துக்கள் வந்து எனக்கு கசிந்தது. என்னென்னு கேட்டால், முக்தார் வந்து எங்கே இருக்கிறன்னே தெரியல. அவங்க குடும்பத்துக்காக தெரியுமான்னு பார்த்தா அவங்க குடும்பத்துக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா தெரியல. இல்லை தெரிஞ்சு சொல்ல மாட்டாங்களா இல்லை தெரியலையான்றது தெரியல. மெட்ராஸ் மெயில் நேயர்களுக்கு என் அன்பு வணக்கம். முக்தார் எங்கே? முக்தார் கடத்தப்பட்டாரா? முக்தார் தலைமறைவா? முக்தார் எங்கே? முக்தார் எங்கே? முக்தார் எங்கே? இதுதான் இன்றைக்கி பரவலாக பேசப்படுது. ஆனால் அமைதியாக பேசப்படுது, ரகசியமாக கிசுகிசுக்கப்படுது. எங்கே முக்தார் எங்கே? முக்தார் எங்கேன்னு சொல்லி பரவலாக பேசப்படுது. அவருடைய மை இந்தியா 24x7 அந்த சேனலில் கூட பார்த்திங்கன்னா கடைசியாக அவர் வந்து தம்பி திருச்சி சூர்யா எடுத்திருப்பார், பேட்டி எடுத்திருப்பார். அதுக்கு பிறகு வந்து எங்கன்னே தெரியல, அவர் கடத்தப்பட்டாரா இல்லை அப்ஸ்காண்டிங்கில் இருக்கிறாரா, எங்கே இருக்கிறாரு எதுவுமே தெரியல. ஆனால் கொஞ்சம் கிசுகிசுக்கப்பட்ட செய்தி வந்தது. கசிந்த செய்தியை மட்டும் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். எனக்கு முக்தாருடைய அந்த பேச்சில் வந்து நல்ல நண்பர், நான் இல்லைன்னு சொல்ல. அவருடைய வந்து பார்த்திங்கன்னா அவர் தாயார் இறந்தபோது கூட பார்த்திங்கன்னா நான் வந்து 2 மணி நேரத்தில் வேலூர் போய் 2 மணி நேரம் கூட இல்லை, 1.5 மணி நேரத்துக்குள்ளே 1.25 மணி நேரத்தில் போய் நான் வந்து பைக்லேயே போனேன். வேலூருக்கு போயிட்டு இறுதி மரியாதை செஞ்சுட்டு வந்தேன். நல்ல நண்பர் எல்லாம் சரி. ஆனால் முக்தாருடைய அந்த சீமான் எதிர்ப்பு இல்லை, அதில் எனக்கு வந்து உடன்பாடு இல்லை. அதனால் நான் பெரும்பாலும் அவர்கிட்ட நான் பேச்சை தவிர்த்துக்கிறது தான். ஆனாலும் சில விமர்சனங்கள் நான் கடந்த காலத்தில் வச்சுருக்கிறேன். தவிர்த்தால் கூட சில நேரங்களில் அவருடைய காணொலி பார்த்து எனக்கு கொஞ்சம் உள்ளபடியாக மன வருத்தம் ஏற்பட்டு அவர்கிட்ட நேரடியாகவும் நான் பேசியிருக்கிறேன். என்னுடைய நேர்காணல்லையும் வந்து பார்த்திங்கன்னா அவர் நிறைய கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் எடுத்துகிட்டு அதை 25 நிமிஷமாக சுருக்கினார். அதுலேயே எனக்கு உடன்பாடு இல்லை. சீமானுக்கு எதிராக சொன்ன கருத்துக்களை பதிவு பண்ணிவிட்டு ஆதரவாக பேசின பல கருத்துக்களை வந்து அவர் நீக்கிட்டார். அதில் எனக்கு வந்து ரொம்ப கருத்து வேற்றுமை. அதுக்கு பிறகு நான் என்னோடய கோபத்தை வெளிப்படுத்துகிற விதமாக கூட லேகியம் வியாபாரி முக்தார் அப்படின்னு சொல்லி கூட நான் பேசியிருக்கிறேன். ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட ஒரு சக ஊடகவியலாளர் அதிலேருந்து அவர் பிறந்து பல விஷயங்கள் செஞ்சால் கூட இன்றைக்கி வந்து எனக்கு ஒரு செய்தி வந்து கசிஞ்சுது. என்னென்னா, முக்தார் எங்கே? வழக்கமாக நம்ம எல்லாத்தையும் பார்ப்போம் தானே. இப்போ சாட்டை துரைமுருகனுடைய காணொலி நான் தினமும் பார்ப்பேன், மிஸ் பண்ணவே மாட்டேன்.
அதே மாதிரி தம்பி ஒரு மைனருடைய அந்த நேர்காணலில் நான் அந்த அவருடைய பேச்சுக்களை வந்து நான் ரசிப்பேன் உள்ளபடியாக. மைனர் யூடியூப் சொல்லுது. அதுக்கு பிறகு நான் கேட்டால் மாரிதாஸ் நான் பார்ப்பேன். ஸோ குறிப்பிட்டு வந்து பார்ப்பேன். சில நேரங்களில் வந்து நான் வந்து கிஷோர் கே சாமியோட அதையும் பார்ப்பேன். குறிப்பிட்டு ஒரு 4 அதுதான் எனக்கு நேரமே அவ்வளோதான் இருக்குது. எனக்கு அந்த நேரத்தில் இதை பார்ப்பேன். அதை தாண்டி மற்ற நேரம் இருக்கும்போது சிலதையும் நான் பார்ப்பேன். அப்படி இருக்கும்போது முக்தாருடைய காணொளி ஏன் வரலை அப்படின்னு வந்து நம்ம வந்து தேடும்போது சில கருத்துக்கள் வந்து எனக்கு கசிந்தது. என்னென்னு கேட்டால், முக்தார் வந்து எங்கே இருக்கிறன்னே தெரியல. அவங்க குடும்பத்துக்காக தெரியுமான்னு பார்த்தா அவங்க குடும்பத்துக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா தெரியல. இல்லை தெரிஞ்சு சொல்ல மாட்டேங்கிறாங்களா இல்லை தெரியலையான்றது தெரியல. அப்படி தான் வந்து முக்தார் எங்கே இருக்கிறாருன்னே தெரில. அப்போ சில தகவல்கள் கசிந்த போது கேட்டால் 22ஆம் தேதி இரவு ஒரு 11 மணி வாக்கில் வந்து அவர் வந்து குடும்பத்தோடு பயணப்படும் போது சில மர்ம நபர்கள் வந்து அவரை வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஃபேமிலியை அனுப்பி விட்டுட்டு அவரை மட்டும் வந்து காரில் வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க. எங்கே கூப்பிட்டு போனாங்க, என்ன பண்ணாங்க, வந்த நபர்கள் யார், என்ன ஏதுன்னு ஒரு தகவலும் வந்து நானும் இந்த ஒரு 2 நாளாக வந்து குடஞ்சி கேட்டு பார்க்குறேங்க. எங்கேயுமே வந்து செய்தி வந்து கசிய மாட்டுது. கசிந்த செய்தி இது என்னென்னாக்கா, 22ஆம் தேதி இரவு சத்வாச்சாரியில் பகுதியிலேருந்து அவர் வந்து காணாமல் போயிட்டார். அவர் வந்து தலைமறைவாயிட்டாரா இல்லை அவரை கூட்டிகிட்டு போனவங்க யார் எதுவுமே தெரியவே இல்லை. ஆனால் ஒரு செய்தியும் வந்து சொல்கிறாங்கன்னு கேட்டால், அது வந்து குறிப்பிட்டு சொல்லக்கூடனா அந்த பாட்ஷான்னு வந்து அவரோட பார்ட்னர் இருக்கிறார்ல, பங்குதாரர் இருக்கிறார்ல, அவருக்கும் இவருக்கும் கொஞ்சம் கருத்து வேற்றுமை சமீப காலமாக இருந்தது. அதனால் அவர் வந்து ஊடகங்களில் வந்து அவர் வரமாட்டேங்கிறாரு. அவருடைய அதாவது இந்த மை இந்தியா 24x7 வந்து முக்தாருடைய ஓன் சேனல் கிடையாது. அது பாட்ஷா என்ற நபர் உடையது. பாட்ஷா என்ற நபர் வந்து ஒரு நெருங்கிய நண்பராக இவருக்கு இருந்திருக்கிறாரு. சகாயம் IAS அவர்களுக்கும் நெருங்கிய நண்பராக இருந்திருக்கிறாரு. ஆனால் அவருக்கும் வந்து முக்தார் அவர்களுக்கும் வந்து இந்த தேர்தலுக்கு பிறகு ஏதோ கருத்து வேற்றுமை வந்து அந்த கருத்து வேற்றுமையின் காரணமாக வந்து ஒருத்தர் பேசிக்கிறது இல்லை. அதனால் வந்து அவர் நேர்காணலுக்கு வந்து வரலை அப்படின்னு ஒரு தகவல் சொல்லப்படுது. இன்னொரு பக்கம் வந்து நான் கேட்டிங்கன்னா வந்து அவர் வந்து இந்த அரசு வந்த பிறகு அவருக்கு வந்து நெருக்கடிகள் நிறைய ஆயிடுச்சு. இந்த ஒரு 10-15 நாளுக்குள்ளேயே வந்து நெருக்கடிகள் அதிகமானதுனால அவர் வந்து அவராக வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒதுங்கிட்டாரா, இல்லை எங்கே இருக்கிறாரு, இல்லை சில பேர் சொல்கிறாங்க இல்லை அவர் வந்து பார்த்திங்கன்னா சில மர்ம நபர் வந்து அதை கடத்தின்னு போயிட்டாங்கன்றாங்க. இல்லை வந்து வழக்குகள் ஏதேனும் தொடுக்கப்பட்டு அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு தலைமறைவாக இருக்கிறாரா, எதுவுமே தெரியலங்க. இப்போதைக்கு வந்த செய்தி தான். மேற்கொண்டு என்ன செய்தி வருதுன்றதை பார்க்கலாம். ரொம்பவும் இது வந்து என்ன சொல்ல, ரொம்ப கஷ்டப்பட்டு சேகரித்த தகவல் இவ்வளோ தான். ஆனால் அவருடைய கைபேசிக்கு போட்டால் ரிங்கு ஓடிக்கிட்டே இருக்குது, எடுக்க மாட்டேங்கிறார். ரிங்கு போயிட்டே இருக்குது. அப்போ ஃபோன் வந்து ஒரு வேளை வீட்டில் வச்சுட்டு போயிட்டாரா, இல்லை வீட்டில் இருக்கவங்க எடுக்க மாட்டேங்கிறாங்களா, இல்லை வேறு வந்து பார்த்திங்கன்னா வந்து வேறு நபர்கள்கிட்ட இவருடைய கைபேசி இருக்கா, இல்லை செலக்டடாக வந்து சில நம்பர்கள், ஏன்னா நம்மலாம் கொஞ்சம் ஆகாதவங்க அவருக்கு, நம்ம அப்படி நினைக்கல. பட் சீமான் குறித்து அவர் பேசின அந்த காணொலிகளை எனக்கு உடன்பாடு இல்லைன்றதுனால அவர்கிட்ட நான் பேச்சை குறைச்சிக்கிட்டேன், இல்லை பேச்சை நிறுத்திட்டேன்னு கூட சொல்ல முடியும். பட் இருந்தாலும் ஒரு ஊடகவியலாளராக வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து பல கருத்துக்கள் வெளியிட்டதில் உடன்பாடு இல்லைனாலும் கூட பார்த்திங்கன்னா அவருடைய போக்கை மாற்றிக்கொள்ளணுன்ற அந்த வலியுறுத்தலில் நான் இருந்தேன். அவருடைய அந்த தொடர்ச்சியாக சீமான் எதிர்ப்புன்ற அந்த நிலைப்பாடு இருக்குல்ல, அதை மாற்றிக்கணும்னு சொல்லிட்டு கடந்த முறை சொன்னேன். ஏன்னா இதெல்லாம் கருத்து வேற்றுமைகள் வர்றது தான். இவர் சாடி இருக்கிறார், பல ஊடகங்களில் வந்து பல நேர்காணலில் வந்து சீமானை சாடி இருக்கிறார். சீமான் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு நேர்காணலில் வந்து ஒரு பேட்டியில் வந்து கடுமையாக சாடினார். இது உண்மைதான். ஆனால் இதெல்லாம் வந்து பதிலுக்கு பதில் நடக்கக்கூடியது தான். அதனால் தொடர்ச்சியாக வந்து சீமான் எதிர்ப்பிலேயே இருந்த முக்தார் அவர் வந்து அதை நான் மாற்றிக்கணும்னு சொல்லிட்டு பல முறை நான் பேசியிருக்கேன். அது வந்து அவர் செய்யலைன்னு வச்சுக்கோங்க, அது வேறு விஷயம். அதில் குறிப்பாக சத்தியமில் அவர் வேலை செய்யும்போது நான் கொடுத்த நேர்காணலில் 1.5 மணி நேரம் நேர்காணலில் 20 நிமிஷம் தாங்க, 26 நிமிஷம் தாங்க அவர் போட்டார். எனக்கு அதிலே எனக்கு வந்து உடன்பாடு இல்லை. சரி, என்னதான் இருந்தாலும் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஊடகத்தில் தொடர்ந்து இப்போ நம்ம மாரிதாஸே தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கிறாரு. திடீர்னு அவர் காணும்னா என்ன செய்வோம்? இப்போ மாரிதாஸ் வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் அவருடைய நேர்காணல் அனுப்புறது கிடையாது, நமக்கு பழக்கம். ஆனால் முக்தார் அப்படி கிடையாது. அவருடைய என்னதான் கருத்து வேற்றுமை இருந்தாலும் கூட பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து அவர் நேர்காணலில் எனக்கு உடனே அனுப்பிடுவார். அது முடிஞ்சு ரிலீஸ் ஆகும்போது அவர் அனுப்பும்போது அந்த லிஸ்ட்டில் வந்து நானும் இருக்கிறேன், எனக்கு அனுப்பிடுவார். எவ்வளோ கருத்து வைக்க அவர் நான் லேகம் வியாபாரின்னு நான் வந்து சாடி இருந்த போது கூட
அவர் நேர்காணலில் வந்து எனக்கு வந்து அனுப்பியிருக்கிறாரு. ஸோ கருத்து வேற்றுமை இருந்தால் கூட ஸோ அந்த அடிப்படையில் வந்து எனக்கு மனிதாபிமானத்தோட என்ன நடக்குது, இந்த அரசு வந்து பழிவாங்க நடவடிக்கை எடுக்குதா, அல்லது வந்து பார்த்திங்கன்னா வந்து அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து தற்காத்துக்கிறதுக்காக அவர் வந்து ஆன்டிசிபேஷன் பெயில் மூவ் பண்ணியிருக்கிறாரா இல்லை என்னன்றது தெரியலங்க. ஆனால் வந்து முக்தார் எங்கன்றது வந்து தெரிஞ்சிக்க முடியாத இருக்குது. அவர் நெருங்கிய நண்பர்கள்கிட்டையும் நான் வந்து செய்தி கேட்கும்போது யாரும் வந்து தெரியலங்க, என்னன்னு தெரியலங்க அப்படி சொல்லி 2 நாளாகவே வந்து பார்த்திங்கன்னா மழுப்பிட்டு இருக்கிறாங்க. அதனால தான் இந்த காணொலி இன்றைக்கி நான் போட்டேன். நேற்று வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நேற்று இரவு வரைக்கும் கேட்குறேன், எங்கே இருக்கிறாரு என்னன்னு தெரியல, ஊருக்கு போயிருக்காரா இல்லை என்ன ஏது ஒரு ரகசியமும் வந்து பார்த்திங்கன்னா வெளியில். இது ஒரு தகவலாக நான் பதிவு பண்ணுறேன். முக்தார் எங்கே கடத்தப்பட்டாரா, காணாமல் போனாரா, இல்லை வந்து தலைமுறைவாயிட்டாரான்றது ஒரு கேள்வியாக இருக்குது. சரி, ஒன்று இது. அடுத்த ஊடகவியாளர்கிட்ட வருவணுமா, இந்த செந்தில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அவர் நம்ம வந்து சொம்பு செந்தில்னு சொல்லும்போது நம்ம இல்லை பலரும் சொல்லும்போது அவரே வாண்டடாக வந்து வண்டியில் ஏறுற மாதிரி நான் சொம்பு செந்தில் இல்லை அண்டா செந்தில்னு சொன்னார். இப்போ நான் அந்த அண்டா செந்தில்கிட்ட ஒரே ஒரு விஷயம் தான் நான் கேட்குறேன். ஆட்சிக்கு எதிரான கருத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்குங்க. உட்காந்து ஒரு நாள் உட்காந்து ஃபுல்லாகவே திட்டி தீக்கலாம், அப்படி இருக்குது இந்த ஆட்சியோட அவலம். இந்த ஆட்சி வந்து பார்த்திங்கன்னா நீடிக்குமா, இல்லை 6 மாதம் தாங்குமா, 3 மாதம் தாங்குமான்னு தெரியல. இவங்க என்ன தான் வந்து பார்த்திங்கன்னா மற்ற கட்சிகள் வந்து எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி அதை பண்ணி இதை பண்ணி குதிரை பேரம் ஒட்டக பேரம் எல்லா பேரமும் பேசலாம், இது தேருமான்னு தெரியல. ஏன்னா அப்படி வந்து ஒரு நிர்வாக இயலாமை வந்து பல்ல இழிக்குது, அப்படி இருக்குது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை வந்து நான் சொல்கிறேன் இந்த இடத்துல. எல்லாத்தையுமே நீங்கள் வந்து வந்து குறிப்பிட்டு வந்து ஒரு சிறுமி கொல்லப்படுறாங்க, அந்த சிறுமியோட தாயை வந்து கலங்கப்படுத்துகிறாங்கன்னு சொல்லி. என்ன கலங்கப்படுத்துறாங்கன்னா அவங்க மது போதையில் இருந்தாங்கன்றதை வந்து பார்த்தீங்கன்னா கலங்கமான செய்தி. இந்த கலங்கமான செய்தியை வந்து பல ஊடகங்களில் பரப்புறது ஒன்றா வந்து நீங்கள் சொல்லுங்கள். ஆனால் அந்த தாய் வந்து அவங்க ஸ்டேட்மெண்ட்டே ஒத்துக்கிட்டாங்க. ஆமாம், நான் வந்து ஒரு முடக்க குடித்தேன்னு சொல்லிட்டாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து தெரியாமல் குடிச்சேன்னு சொன்னாங்க. இதெல்லாம் மொத்தம் என்ன, அவங்க அந்த சிறுமி காணாமல் போயிருந்த போது மது போதையில் இருந்தாங்கன்றது உண்மை தான். யாரும் வாண்டடாக வந்து யாரையும் கலங்கப்படுத்தணுன்ற நோக்கம்லாம் கிடையாதுங்க. நமக்கு வருத்தமெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த புள்ள வந்து கொல்லப்பட்டது. அந்த கொல்லப்பட்டதுக்கு அந்த காரணமான அந்த 2 மிருகங்கள் மீதும் சரி, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கவனக்குறைவாக இருந்த அந்த தாய் தந்தையர் மீதும் நமக்கு கோபம் இருக்குது. அந்த கோபத்தின் வெளிப்பாடு வந்து மக்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செய்தியாக போகும்போது இப்படிப்பட்ட ஒரு தாயான்னு சொல்லி விமர்சிக்கப்படுறாங்க. இப்போ பரவலாக இவங்க என்ன சொல்லி கேட்டிங்கன்னா வந்து தாயை கலங்கப்படுத்துகிறாங்க. ஒருபோதும் நமக்கு அந்த எண்ணமே அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டே இருக்குது. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அதுவும் விவாதிக்கப்படணும்ல, அதை பேசி தானே, அதை மறைச்சிட முடியாதுல்ல. எங்கேயுமே வந்து சொல்ல கேட்டால் வந்து ஒரு பிள்ளை காணாமல் போச்சுன்னா அந்த தாய் தந்தையர் மீது வந்து நமக்கு ஒரு வருத்தம் இருக்க தானே செய்யும். நீங்கள் கண்காணிக்காமல் விட்டுட்டீங்க, கண்காணிச்சுட்டு தான் அவங்க வந்து அந்த குழந்தை மிஸ் ஆகிருக்காது, அப்படி ஒன்று. அது மாதிரி தான் இதுவும். ஸோ அதனால் இது வந்து ஏதோ வந்து இதை ஸ்ப்ரெட் பண்ணுற வேலை வேணால் செய்யலாம். அது வந்து பார்த்திங்கன்னா வழக்கமாக அதுக்கு தான் வந்து ஒருத்தன் கூடவே இருக்கிறான் ஜெகதீஷ் பழனிசாமி, அந்த ரூட்டுன்ற அமைச்சு பண்ணுவான் ஸ்ப்ரெட் பண்ணுறது. ஆனால் அடிப்படையில் உண்மை தானே, அதை நீங்கள் மறைக்கூடாது இல்லை. இப்போ அண்டா செஞ்சில் என்ன சொல்கிறாருன்னா தாயை கலங்கப்படுத்துகிறாங்க. தாயெல்லாம் யாரும் கலங்கப்படுத்தலை, இருக்கிற உண்மையை வந்து பார்த்திங்கன்னா அங்கே பேசப்படுது, அவ்வளோதான். தாயை வந்து யாரும் கலங்கப்படுத்தலை, அவங்களே சொல்கிறாங்க. அப்போ அதை நீ மறைக்கக்கூடாதுல்ல, தாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அது அவங்க ஸ்டேட்மெண்ட்டே சொல்ல. பத்திரிகையாளர்லாம் முட்டாள், அங்கே போய் நேர்காணல் கொடுக்குறவங்களாம் அவங்களுக்கெல்லாம் என்ன நோக்கம் இருக்குது, நேர்காணல் போய் கேட்குறாங்கல்ல, அவங்களுக்கு என்ன கெட்ட நோக்கம் இருக்குது. அவங்க முன்னுக்கு பின்முறையாக பேசுகிறாங்க. இன்னும் விசாரணை முடியல, இப்போதைக்கு அவங்க கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. அடுத்த கட்ட விசாரணை வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கும் அந்த நபர்களுக்கும் இந்த குடும்பத்துக்கும் என்ன தொடர்பு, அவங்க கணவருக்கும் அந்த திருட்டு பசங்க அந்த கொலைகாரனுங்க 2 பேருக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த எப்படிப்பட்ட பழக்கம். இப்போ ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த 2 பேர் குறித்து அந்த தகவல் பார்த்திங்கன்னா எப்படி விளாத்திக்குளம் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த முனீஸ்வரன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹேபிச்சுவல் வந்து கிரிமினல். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த மாதிரி தகவல் இது வரைக்கும் வரல. என்னென்னா இவங்க வந்து முதல் குற்றவாளி, அதாவது முதல் முறையாக இந்த குற்றத்தை செய்யக்கூடிய நபராக இருக்கிறாங்க. அதாவது வழக்கமாக வந்து ஒரு கிரிமினல்கள் கிடையாது, இது வந்து முதல் முறையாக இதை பண்ணி. அப்போ இந்த குடும்பத்துக்கும் இவங்களுக்கு என்ன தொடர்புன்றதெல்லாம் இனிமேல் விசாரணையில் தான் தெரிய வரும். அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா தாயை கலங்கப்படுத்த நாயை கலங்கப்படுத்துறதுலாம் கிடையாது. இங்கே யாருக்கும் அந்த நோக்கம்லாம் கிடையாது. நீங்கள் எதையை கொண்டு வந்து கனெக்ட் பண்ணுறீங்க. முழுக்க கள்ளக்குறிச்சி மேட்டர் வேறு. நீங்கள் அந்த தாயை கொண்டு வந்துட்டு இந்த தாயோடு ஒப்பிடாதீங்க. அவங்களுடைய நீதிக்கான போராட்டத்தை அவங்க செய்கிறாங்க, அது வந்து அதே மாதிரி இதை பண்ணுறாங்கன்னு சில பேர் சொல்கிறான். அது வேற, இது வேற. அந்த தாயோட நிலை வேற, அந்த தாயோட போராட்டம் வேற, இந்த தாயோட அந்த அலட்சியம் கவனக்குறைவு வேற.
ஸோ அதெல்லாம் வந்து முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். நீங்கள் குற்றங்களுடைய எண்ணிக்கையை நீங்கள் சொல்லலாம், 30 கொலை ஆகிடுச்சு, 40 கொலை ஆகிடுச்சுன்னு. இங்கே யாரும் அதை மறுக்கவே கிடையாது. எல்லாரும் நாங்களும் பேசிட்டு தான் இருக்கோம். நாங்கள் நேற்றும் பேசணும், இன்றைக்கும் பேசணும், நாளைக்கும் பேசணும். ஆட்சிக்கு பாரபட்சம்லாம் கிடையாது. திமுக டிவிக்கு என்ற பாரபட்சம்லாம் கிடையாது, கிழிச்சிருவோம். ஆனால் நீங்கள் ஒரு சார்பு நிலையை எடுத்து பேசும்போது கடந்த ஆட்சி திமுக ஆட்சியில் எவ்வளோ கிழிச்சிங்கன்றது நம்ம மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் எவ்வளோ சொம்படிச்சிங்கன்னு தெரியும். இந்த வாய் எங்கே வந்து விளாத்திக்குளம் மேட்ரு போயிருந்தபோது வந்து பார்த்தீங்கன்னா வந்து எங்கே போயிருது? இந்த அண்டா செந்தில் வாய் எங்கே போயிருந்தது? விளாத்திக்குளம் மேட்ரு வந்து பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு வந்து 2 தூக்கு தண்டனை வழங்கப்பட்டது. அந்த குற்றவாளி வந்து பார்த்தீங்கன்னா யார் ஆட்சியில் நடந்தது? அப்போது இது நல்லா புரிஞ்சிக்கணும். அப்போவும் அதே போலீஸ் தான், இப்போவும் அதே போலீஸ் தான். நிர்வாகம் பண்ணக்கூடியவங்க தான் வந்து தலைமை தான், அரசு தான் மாறி இருக்கு. அதனால் ஒருபோதும் வந்து பார்த்தீங்கன்னா யாரும் வந்து பார்த்தீங்கன்னா தாயை கலங்கப்படுத்துகிறாங்க, தாயை யாரும் கலங்கப்படுத்தல. இருக்கிற உண்மை என்ன? அவங்க தான் பேசுகிறாங்க, அவங்க தான் சொல்கிறாங்க. அதை இன்னொருத்தர் வந்து அது ஒரு 100 பேர்கிட்ட ஸ்ப்ரெட் ஆகுதுன்னா அது இயற்கையாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து அது ஸ்ப்ரெட் ஆகும். எல்லாரும் பேசும்போது ஒரு பார்வையில் இருக்க மாட்டாங்க. பல பேர் மாறுபட்ட பார்வை வைப்பாங்க தான். அந்த புள்ள காணாமல் போனதுக்கு இவங்களோட அலட்சியம் காரணம், அதை பேச தான் செய்வாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இதை திட்டமிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுது. ரூட்டுன்ற அமைப்பு எல்லாத்தையும் தான் பண்ணுறான். அது பொதுவாக கண்டிக்கிறோம், அதை நம்ம பேசிட்டு தான் இருக்கிறோம். இப்போ கரண்ட்டு கட்டு கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து திமுககாரன் தான் காரணம்னு சொல்லிட்டு அது ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்குது. ஒரு 200 பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆக்டர்ஸ். இப்போ நான் கேட்குறேன், இந்த சூலூர் சம்பவத்திலேயே ஒரு பெண் வந்து பேசுகிறாங்க, அவங்க போதையில் படுத்திருந்தாங்கன்ட்டு. அந்த லேடியோட எந்த டீட்டெயிலும் இல்லை, யார் அதுன்னே தெரியல. பக்கத்து வீட்டுக்காரா எதிர் வீட்டுக்காரா அப்படின்னு சொல்லி யாரும் தெரியல. ஆனால் ஒரு லேடி வந்து பேசுகிறா போதையில் படுத்திருந்தான்ட்டு. அப்புறம் ஒரு வார்த்தையும் போடுது. என்ன வார்த்தை போடுதுன்னா, முதலமைச்சருக்கு எவ்வளோ வேலை இருக்கும். அப்போ தான் நமக்கு சந்தேகம் வருது. ஓ, இது வந்து முதலமைச்சருக்கு ஆதரவாக பேசுது. முதலமைச்சருக்கு எவ்வளோ வேலை இருக்கும் அவருக்குன்னா, இதெல்லாம் வரத்துக்கு வேலை எவ்வளோ வேலை இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பொறுப்பேற்க வேண்டியது முதலமைச்சர் தான். அது MK ஸ்டாலினாக இருந்தால் என்ன, விஜயா இருந்தால் என்ன. ஆனால் அவங்களுடைய நேர்காணல் பாருங்கள், அந்த குழந்தையோட அம்மாவுடைய நேர்காணலில் அவங்க ஒத்துக்கிறாங்க. ஆமாம், நான் வந்து ஒரு முடக்க குடிச்சிட்டேன், ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தது ஏங்க. அதனால் 19 வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த தாயை கலங்கப்படுத்துகிறாங்க அப்படின்றது அண்டா செந்தில் கொஞ்சம் மாற்றிக்கிறது நல்லது. முதல்ல நீங்கள் என்ன யோக்கியதுன்னு பாருங்கள். 4 கோடி ரூபாய்க்கு நீங்கள் வீடு கட்டிட்டீங்கன்னு திமுக ஆட்சியில் 5 ஆண்டு கால ஆட்சியில் ஒரு வருஷத்துக்கு 1 கோடி ரூபா சம்பாரிச்சிருக்கீங்க. எங்கே யூடியூப்பில் சம்பாரிச்சிங்களா, எங்கே சம்பாரிச்சிங்கன்றது ஒரு கேள்வி இருக்குல்ல. அதுக்கு பதில் இருக்கா அண்டா செந்தில் கிட்ட? பதில் இல்லை. நாஞ்சில் சம்பத் சொல்லிட்டோம், அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அது மூங்கில் சம்பத் சொல்லிட்டோம். ஆனால் 4 கோடி சம்பாரிச்சதுக்கு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அண்டா செந்திலோட விளக்கம் பதில் இருக்கா? இல்லை, அவ்வளோதான். அதனால் இருக்கிற விஷயத்தை ஊடக வேலை தான், ஊடக வேலை மட்டும் பாருங்கடா. அதை கடந்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சார்பு நிலை போகிறனா அப்போ அந்த ஊடக வேலையோட பேரை எடுத்துருங்க, பத்திரிகையாளர் பேர் எடுத்துருங்க. ஆட்சியில் இருக்கும்போதும் அடிச்சிங்க, அடிச்சு நாசமாக்குனீங்க, சொம்படிச்சு. இப்போது வந்து அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மாரிதாஸ் வந்து ஒரு அந்த தம்பி அந்த நெல்லையில் திருநெல்வேலியில் வந்து ஒரு தம்பி வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர். அவர் வந்து ஆதங்கம் ஆவேசம்லாம் இருக்க தான் செய்யுது. அந்த பிள்ளைகளை வந்து இந்த மாதிரி பண்ணிட்டானுங்களேன்னு சொல்லிட்டு அந்த சூலூரில் இருக்கிற கோவை மாவட்டம் சூலூரில் இருக்கிற அந்த பிள்ளைய வந்து ஒரு 10 வயசு பிள்ளைய வந்து இந்த மாதிரி வந்து ரேப் பண்ணி இந்த மாதிரி வந்து கொண்டுட்டானுங்கன்னு சொல்லி ஒரு ஆதங்கம் ஆவேசம் கடுமையாக இருக்குது. அதுவும் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து உச்சபட்சமாக வந்து பார்த்திங்கன்னா பெண்ணை பத்தம் அத்தனை பேருக்கும் வந்து பார்த்திங்கன்னா கொதிச்சு எழுந்துட்டாங்க. அவ்வளோ ஆக்ரோஷமாச்சு. அதனால தான் தமிழ்நாடு முழுவதும் அந்த கொழுந்து விட்டு எரிஞ்சுது அந்த 2 நாளில். இப்போது நான் ஒன்று தான் கேட்குறேன், இதில் வந்து முதலமைச்சரை நேரடியாக வந்து குற்றம் சாட்டுறதுக்கு எல்லாருக்குமே உரிமை இருக்குது. ஏன்னா உள்துறை அவர் கையில் தான் இருக்குது. அதனால் நேரடியாக நீங்கள் குற்றம் சாட்டலாம், தப்பே கிடையாது. ஆனால் அந்த குற்றம் சாட்டும் போது கெட்ட வார்த்தைகள் பயன்படுத்துறது எந்த வகையில் நியாயம்? நான் கேட்குறேன். இதை வந்து மாரிதாஸ் வந்து ஆதரிக்கிறது எப்படி சரியாக இருக்கும்? நீங்கள் 1000 சட்டத்தெல்லாம் சொல்லுங்கள் சார். நீங்கள் என்ன சொல்கிறாருன்னா, அதுவும் குறிப்பாக அந்த பையன் பேசுனது நீங்கள் கேட்டிருப்பீங்க. சகட்டு மேனிக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வாடா போடான்றதே வந்து எல்லை தாண்டி தான். நாம் வந்து இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இதே வந்து இந்திய அரசியல் சாசனத்தின்படி அமைச்சராகிறதுக்கு முன்னாடி நான் கடுமையாக பேசியிருக்கிறேன். கடுமையானா நான் ஒருமையில் பேசியிருக்கேன். ஆனால்
ஒரு முதலமைச்சர் ஆன பிறகு அந்த பதவிக்கு ஒரு மரியாதை இருக்குது. இந்திய அரசியல் சாசனத்தின்படி வந்து அந்த பதவிக்கு ஒரு மரியாதை இருக்குது. அப்போது நீங்கள் வந்து ஆட்சி அதிகாரத்தில் வந்து அவங்க செய்யக்கூடிய பிழைகளை, தவறுகளை, குற்றங்களை சுட்டி காட்டணும் தான். ஆனால் அதை சுட்டி காட்டும் போது பார்த்தீங்கன்னா அந்த வரம்பு இருக்குது வார்த்தைகளுக்கு. நீங்கள் என்ன தான் உங்களுக்கு ஆவேசம் கொந்தளிப்பு இருந்தாலும் கூட நீங்கள் நேராக வந்து ஒரு செல்ஃபோனை கையில் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து லைவில் போய் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவாக எடுத்து சகட்டு மேனிக்கு கெட்ட வார்த்தையாக, ஆபாசமான அருவருப்பான வார்த்தையாக தாயாரை உட்படுத்தி, எனக்கு அந்த ஒரு விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நான் காம்ப்ரமைஸாக ஆக மாட்டேன். நீங்கள் தனிநபரை கூட நீங்கள் திட்டுங்க, ஆனால் தாயாரை வந்து உட்படுத்துறீங்கள்ல, அது யாராலையும் ஏற்றுக்க முடியாது. அப்படி ஒரு வார்த்தையை போடுறீங்கள, அவங்க தாயாரை வந்து பாதிக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தையை வந்து போடுறது எப்படி இது சரியாக இருக்கும்? அவ்வளோ ஆபாசமாக அருவருப்பான வார்த்தையாக அந்த பையன் பேசுகிறான். அதை வந்து பார்த்தீங்கன்னா மாரிதாஸ் என்ன சொல்கிறாரு கேட்டிங்கன்னா, அவனை கூப்பிட்டு என்ன செய்யணும், அவனுக்கு வந்து எப்பா இப்படிலாம் பேசாதப்பான்னு சொல்லி அவனுக்கு வந்து ஒரு அட்வைஸ் பண்ணி அவனுக்கு வந்து அறிவுறுத்து. இது எப்போ விமர்சனம் என்ற எல்லையை தாண்டி வந்து கடுமையான வந்து வார்த்தை பிரயோகங்கள் போகும்போது அதை சொல்லலாம், கடுமையான வார்த்தை பிரயோகங்கள் சொல்லலாம். இப்போ ஒருமையிலே பேசுகிறாரு அப்படின்னு சொன்னால் கூட அவன் இவன் பேசுகிறாருன்னா கூப்பிட்டு நீங்கள் சொல்கிறது சரி, மாரிதாஸ் சொல்கிறது சரி. என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முதலமைச்சரை வந்து பார்த்தீங்கன்னா ஒருமையில் பேசுகிறாரு, வரம்பு மீறி கடுமையான வார்த்தைகள் வந்து பிரயோகிக்கிறாரு அப்படின்னு சொன்னால் அது சரி. ஆனால் அந்த எல்லையெல்லாம் தாண்டி ஆபாசமாக மனைவி குறித்தோ மகள் குறித்து அல்லது வந்து பார்த்தீங்கன்னா தாயாரை குறித்து ஒருத்தர் பேசுனாங்கன்னா அதை வந்து எப்படி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கூப்பிட்டு அட்வைஸ் பண்ண முடியும்? இது தெரியாமல் நடந்தா? இது கடந்த காலத்தில் இதே டிவிக்கேல இருக்கிற பல தற்கூரிகள் வந்து தங்கை சங்கீதாவையும் முன்னாள் முதலமைச்சரையும் இணைச்சி ஒரு படத்தை போட்டு இல்லை அது வந்து பார்த்தீங்கன்னா ஐட்டம் போன்ற வார்த்தைகள்லாம் போட்டபோது கொதிச்செழுந்து குரல் கொடுத்தது ஒட்டுமொத்த இந்த தமிழ் சமூகம். அந்த தற்கூரிகள் யாரோ வந்து பார்த்தீங்கன்னா அது தற்கூரிகள் உட்பட வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர் உட்பட கடுமையான விமர்சனங்களை வந்து நம்ம வச்சிருக்கிறோம். அன்றைக்கி உள்ளபடியே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களை கைது கூட செஞ்சுருக்கலாம். ஆனால் இந்த திமுக அரசு அதை செய்யலை. ஆனால் மாரிதாஸ் போன்ற ஒரு நியாயங்களை பேசக்கூடிய நபர்கள் வந்து நீங்கள் ஒரு செக்ஷனை கோடிட்டு காமிச்சு செக்ஷன் 40 படி ஒரு கூப்பிட்டு அவர்கள் அட்வைஸ் கொடுக்கணும். என்ன நியாயம் இது? எப்படி இதுக்கு அட்வைஸ் கொடுக்க முடியும்? ஏங்க, இந்திய அரசியல் சாசனத்தின்படி நீங்கள் அவமரியாதை நீங்கள் பேசினா கூட கூப்பிட்டு அட்வைஸ் பண்ண சொல்லாங்க. அதை தாண்டி ஆபாச வார்த்தைகள், அருவருப்பான ஆபாசமான வார்த்தைகளை வந்து சாடும்போது கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணுறீங்க. அப்போ இதே வந்து பார்த்தீங்கன்னா நரேந்திர மோடியை பேசியிருந்தாருன்னு வச்சுங்க, இந்த தம்பி இந்த பையன் பேசும்போது நரேந்திர மோடி பேசியிருக்கிறாரு, அமித்ஷாவை பேசியிருக்கிறாரு. அப்போ இதே வந்து பார்த்தீங்கன்னா வந்து மாரிதாஸே பேசுகிறாரு, நாளைக்கு கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணி அனுப்பிடலாமா? எவ்வளோக்கு எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சட்டத்தை வளைக்கிறோமோ, சட்டத்தை முறிக்கிறோமோ, சட்டத்தை உடைக்கிறோமோ, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காரணத்தை சொல்கிறது, சமாதானம் தேடுறது, இதெல்லாம் என்ன ஆகுன்னா சொசைட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா பொறுக்கித்தனம் ஜாஸ்தியாகிடும். ஏற்கனவே இப்போ மிதமிஞ்சி போயிருக்கு. இப்போ பொறுக்கித்தனம், எல்லா பொறுக்கித்தனமும் இருக்குது. இங்கே எல்லா அட்ராசிட்டியும் இருக்குது. அதை இவங்க அவங்கன்னு சொல்லி பாரபட்சம் பார்த்துக்கிட்டு அப்படியே நம்ம கடந்து போனால் நாசமாயிரும். ஊடகத்துக்குள்ள மரியாதை போயிடும். நீங்கள் ஒரு ஊடகவியாளர் தான், நேர்மையாக பேசுங்க. இந்த இடத்துல வந்து ஒரு கடுமையான விமர்சனம் என்பது வேறு, ஆபாச விமர்சனம் என்பது வேறு. முதலமைச்சர் நமக்கு பிடிக்காதவர், நமக்கு பிடிக்காத கட்சியை சார்ந்தவர், அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எவ்வளோனா திட்டட்டும், எவ்வளோ ஆபாசமாக திட்டட்டும். என்ன நியாயம் இது? இதெல்லாம் வந்து இவங்கெல்லாம் நீங்களாம் எப்படி ஒரு ஊடகவியாளர்? எனக்கு ரொம்ப அதுதான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. மனசாட்சியோட யோசிக்கணும். நாம் ஒரு கருத்தை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை ஆதரிக்கிறீங்கன்னா இதை கிட்டத்தட்ட நீங்கள் ஆதரிக்கிறீங்க. ஆமாம், பேசினார், அவரை கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணுங்க. என்ன அட்வைஸ் பண்ணுவீங்க? அவன் தெரியாமல் பேசுனான், எல்லாம் தெரிஞ்சு தான் பேசுகிறான். ஒரு முறைக்கு 3 முறை 4 முறை அது டங் ஸ்லிப்பாகி வந்துச்சுலாம் சொல்ல முடியாது. அவ்வளோ வந்து திட்டமிட்டு ஆபாசமாக பேசும்போது அது எப்படி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணி அனுப்புவீங்க? அப்போ குறைஞ்சபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு குற்றத்துக்காக, ஆபாசமாக திட்டினா அந்த குற்றத்துக்காகவாது நீங்கள் வழக்கு பதிவு பண்ணணுமா இல்லையா? இதெல்லாம் வந்து ஒரு நியாயப்பார்வையை பாருங்க. இவர் ஆகாத முதலமைச்சர், இவர் ஆகாத கட்சி, அதனால் நம்ம அப்படி பண்ணணும். இதே நரேந்திர மோடியை பேசியிருந்தால் நான் கேட்குற மாரிதாஸில் ஒரே கேள்வி தான், நரேந்திர மோடியை வந்து இந்த பையன் பேசியிருந்தான், அப்போ நீ சொல்லுவியா? இதே மாதிரி சொல்லுங்கள்.
தப்பான விஷயம் இல்லை. ஏன் மாரிதாஸே கேட்குறான், எப்படி வந்து விஜய் அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அவங்க அம்மாவை மையப்படுத்தி ஆபாசமாக வந்து ஒரு வார்த்தை பேசினா, நான் மாரிதாஸை பேசினா என்ன பண்ணிடு அப்போ சொல்லுவியா? அப்போ ஒரு கம்ப்ளைண்ட் கொண்டு போக மாட்டேன்? நியாயமாக நடந்துக்கணும். முதல்ல நீங்கள் பேசுகிறதே சரி கிடையாது. மாரிதாஸே நான் சொல்கிறேன், ஒரு அமைச்சரை வந்து பார்த்தீங்கன்னா பெண் அமைச்சரை அது இதுன்னு பேசுகிறீங்க, ஏதோ ஆடு மாடுகளை பேசுகிற மாதிரி. அந்த ஆள் இந்த ஆள் அவன் இவன் அமைச்சர்களை பேசுகிறது, இதெல்லாம் எவ்வளோ தூரம் சரி? நீங்கள் அரசு அமைச்சராகிறதுக்கு முன்னாடி வேறு, முதலமைச்சராகிறதுக்கு முன்னாடி வேறு ஒரு தனிநபரை நீங்கள் வந்து பேசுகிறீங்க. ஆனால் ஒரு பதவிக்கு வந்த பிறகு அந்த பதவிக்குள்ள மாண்பு ஒன்று இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு என்ன தெரிய போகுது? ஒரு அமைச்சரை பெண் அமைச்சரை வந்து அது இதுன்னு பேசுகிறீங்க. உங்கள் வீட்டில் இருக்க பொம்பளைங்களை பேச முடியுமா அது இதுன்னு? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவன் இவன் பேசுகிறீங்க. நான் சொல்கிறேன், நான் பேசியிருக்கிறேன், அமைச்சராகிறதுக்கு முன்னாடி பேசியிருக்கேன். அவன் இவன் பேசுறது மரியாதை. அந்த ஆள் இந்த ஆள் நேர்காணல் பார்த்து தானே இருக்கேன் எல்லாத்தையும். இதெல்லாம் தவறான விஷயம். நீங்கள் இதெல்லாம் வந்து அதை தாண்டி இப்போ என்ன வந்துட்டிங்கன்னா, நாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்பாட்டக்கர் ஊடகவியலாளர், நாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து அது இதுன்னு சொல்லலாம். அமைச்சரை பெண் அமைச்சரை ஆண் அமைச்சரை அவன் இவன் பேசலாம், முதலமைச்சரை வந்து அந்த ஆள் இந்த ஆளுன்னு பேசலாம். அப்போது அது நியாயப்படுத்தும் என்ன கூடுதலாக நீங்கள் என்ன செய்றீங்கன்னா, இது போன்ற பொறிக்கைகளுக்கும் சேர்ந்து நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க. என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா வந்து அதெல்லாம் ஒன்றும் பெரிய தப்பு இல்லை. கெட்ட வார்த்தை பேசலாம், கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணணும். அவனை பச்சை குழந்தையாடா, அவன் அறிவு கட்டவனை. நியாயமாக பேசணும். யார் இருந்தாலும் கடுமையான விமர்சனம் வைக்கிறாங்க. நாம் தமிழர் எடுத்து பாருங்கள், எவ்வளோ அறிவார்ந்த குற்றச்சாட்டுகளை எடுத்து வைக்கிறாங்க பாருங்கள். ஒரு கூட்டத்திலையும் யாரும் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒருமையில் சாடலை, யாரும் வந்து ஆபாசமான வந்து வார்த்தைகள் பேசலை. எப்படிப்பட்ட வந்து பார்த்தீங்கன்னா சாட்டை துரைமுருகன் காணொலியும் பாருங்கள். எந்த இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த பெண் அமைச்சரில் அது இதுன்னு பேசுறது, தரக்குறைவாக பேசுறது, யாருமே சாட்டை துரைமுருகன் யாருமே எந்த ஊடகங்களும் அப்படி பேசுறது கிடையாது. ஏன் இந்த செந்தில்வேல் கூட சொல்கிறேன், செந்தில்வேல் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா யாரையும் வந்து பார்த்தீங்கன்னா அவனே இவனே அப்படின்னு வந்து ஒரே ஒரு முறை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அண்ணாமலை பேசுனார். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா இதே செந்தில் கூட பேசுறது கிடையாது. ஆனால் ஓவராக வந்து பார்த்தீங்கன்னா முட்டு கொடுக்கலாம், ஓவராக பண்ணுறீங்க. நாளைக்கு உங்களுக்கு என்ன நிலைமை? நாளைக்கு நான் கேட்குறேன், இதே வந்து நரேந்திர மோடியை நாளைக்கு பேசிட்டாம்பா, அப்போ இந்த மாரிதாஸ் நிலைப்பாடு என்ன? அப்போ நீங்கள் கூப்பிட்டு அட்வைஸ் பண்ண சொல்லுவீங்களா? அதுதான் என்னுடைய கேள்வி. அதனால் வந்து முதல்ல நீங்கள் ஒரு நியாய பார்வையில் இருங்க. நீங்கள் நடுநிலை அந்த டான்ஸோட தேவையில்லை, ஒரு நியாய பார்வையில் உங்களுடைய பேச்சு இருக்கணும். நன்றி, வணக்கம்.